கூட்டொளியில் ஏற்படும் ஒளிவிலகல். கூட்டொளி அப்படின்னா எல்லா நிறங்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற வெள்ளை நிறம், ஓகேவா? அதில் ஏற்படுற ஒளிவிலகல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சூரியன் இயற்கையில் அமைந்த ஒளி மூலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூரியன்லேருந்து வர்ற வெளிச்சம் வந்து நேச்சராகவே வர்றது. சூரியன்ன்றது ஒரு நேச்சரான ஒளி மூலம், சோர்ஸ் ஆஃப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓர் ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம் எனப்படும். இப்போ என்னன்னா, ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்லேருந்து ஒரே ஒரு கலரில் மட்டும்தான் வெளிச்சம் வரும் அப்படின்னா அது ஒற்றை நிற ஒளி மூலம். ஆனால் கூட்டொளி மூலங்கள், காம்போசிட் சோர்ஸ் அப்படின்னா பல்வேறு நிறங்களை ஒட்டுக்கா உள்ளடக்கியது. அதை தான் வந்து கூட்டொளி மூலம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் வந்து ஒரு கூட்டொளி மூலம். ஆனால் கூட்டொளி மூலங்கள் பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருகின்றன. இப்போது சன்லேருந்து வர்ற இந்த சூரிய வெளிச்சம் வந்து ஆக்சுவலாக விப்சியார் கலர்னு சொல்கிற 7 கலரும் உள்ளடக்கிய ஒற்றை ஒளி தான் இந்த சன்லேருந்து வர்ற ஒளி. எனவே சூரிய ஒளியானது பல்வேறு நிறங்களை அல்லது அலைநீளங்களை கொண்ட கூட்டொளி ஆகும். சன்லேருந்து வர லைட்டு நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பல்வேறு நிறங்களை வந்து ஒட்டுக்கா கொண்டது. கூட்டொளி மூலத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு ஆகும். இந்த கூட்டொளி மூலத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள், காம்போசிட் சோர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சூரியன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாதரச ஆவி விளக்கு, அதாவது மெர்க்குரி வேப்பர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பிக்சர் உங்களுக்கு சைடில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இதுதான் பாதரச ஆவி விளக்கு. இந்த பாதரச ஆவி விளக்குலேருந்து வர வெளிச்சமும் இந்த கலர்கள் வேறு வேறு அலைநீளங்களை கொண்ட நிறங்கள் ஒட்டுக்கா சேர்ந்த கலர் தான் வந்து இதிலிருந்தும் வெளியே வரும். ஓகே, வெள்ளொளியை ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி வெளிவரும் ஒளிக்கதிர்களை உற்று நோக்கும்போது என்ன நிகழ்கிறது? அதாவது என்னென்னா, முப்பட்டகம் அப்படின்னா ப்ரிசம், ஒரு முக்கோண சைஸில் இருக்கிற ஒரு கண்ணாடி, நல்ல ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரிசம், ஒரு கண்ணாடி. அந்த ப்ரிசம் வழியாக ஒரு வெள்ளை ஒளியை செலுத்தும் போது அதிலிருந்து நடந்து வெளியில் வர்ற ஒளிவிலகல் கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. இந்நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும். என்னன்னா, இந்த வெள்ளொளி, இந்த மற்ற அலைநீளங்களை கொண்ட நிறங்கள் ஒன்றா சேர்ந்த இந்த வெள்ளொளியை கண்ணாடி, தண்ணி இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளி போகக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே நம்ம செலுத்தும் போது அது வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற ஒளி எப்படி வரும்னா நிறப்பிரிகை அடைஞ்சு அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஆக்சுவலாக இந்த ரீசன்னால தான் நமக்கு வானவில் தெரியுது. இந்த ரீசன்னால தான் என்னென்னா, மழை பெய்யும் போது அந்த ரெயின் ட்ராப்ஸ் மேலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற ரெயின் ட்ராப்ஸ் மேலே சூரிய ஒளி பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் காரணமாக தான் நமக்கு வானவில் வந்து கலர் கலராக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து ரீசன். இந்த ப்ரிசமில் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது கண்ணாடி, அப்புறம் தண்ணி, இந்த மாதிரியான ஒளி புகிற ஐட்டம்ஸில் இந்த வெள்ளொளியை கொடுக்கும்போது இந்த மாதிரி அதோட நிறங்கள் பிரிஞ்சு வர்றதை தான் வந்து நிறப்பிரிகை அப்படின்னு நாம் சொல்கிறோம். நிறப்பிரிகை என்றால் என்னன்னு உங்களுக்கு கேட்டால் அதுக்கு இதுதான் ஆன்சர். நிறங்களின் தொகுப்பானது நிறமாலை என்றழைக்கப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த வெள்ளை ஒளி பிரிஞ்சு 7 நிறங்களாக பிரிஞ்சு வருது இல்லையா? இந்த நிறங்களோட தொகுப்பை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறமாலையில் என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னா ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, இந்த 7 நிறங்களை கொண்டுள்ளது. இந்நிறங்கள் விப்சியார் என்ற சுருக்க குறியீட்டின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. இந்த விப்சியார்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 7ம் வந்து இந்த நிறமாலையில் இருக்கிற வண்ணங்கள் எத்தனை? 7. என்னென்ன வண்ணங்கள் அப்படின்னா இந்த விப்சியார்ன்ற ஷார்ட் ஃபார்மை வச்சு நாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட முடியும். ஓகே, இப்போது உங்களுக்கு ப்ரிசமில் இந்த 7 கலர் பிரிஞ்சு வர பிக்சர் உங்களுக்கு நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒயிட் கலரை கொடுக்குறோம், அது வந்து 7 நிறமாக பிரிஞ்சு வருது. ஆக்சுவலாக அதோட அலைநீளத்தை பொறுத்து அந்த ஆர்டரில் தான் நம்ம விப்சியார்னு நோட் பண்ணியிருக்கோம். இந்த 7 கலரையும் கலர் மாற்றி மாற்றி எந்த ஆர்டரில் வேணாலும் சொல்லாமா அப்படின்னா கிடையாது. எந்த ஆர்டரில் வேணாலும் சொல்கிறது கிடையாது. இந்த விப்சியார் ஆர்டருன்றது வந்து அதோட அலைநீளத்தை பொறுத்த ஆர்டர். இதுதான் வரிசை. ஓகே, நெக்ஸ்ட்டு வெள்ளொளியானது ஒளிப்புகும் ஊடகத்தில் செல்லும்போது வெவ்வேறு நிறங்கள் ஏற்பட காரணம்தான் என்ன?
ஓகே, இப்போது ஆக்சுவலாக வெள்ளை லைட்டாக கொடுக்குறோம், அதில் எல்லா லைட்டும் ஒன்றா வேறு வேறு 7 கலரும் ஒன்றா கலந்துருக்குதுன்றது சரி. ஆனால் ஏன் அது வெளியில் வரும்போது பிரிஞ்சு வருது, ஒளிவிலகல் அடைஞ்சு வரும்போது அது ஏன் பிரிஞ்சு வருது, என்ன காரணம், அதை இப்போ பார்க்கலாம். வெள்ளொளியானது ஒளிப்புகும் ஊடகத்தில் செல்லும்போது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பிரிகை ஏற்பட்டு நிறமாலை தோன்றுகிறது. ஊடகத்தில் ஒளிக்கதிரின் விலகு கோணமானது நிறங்களை பொறுத்து மாறுபடுகின்றது. இப்போ என்னன்னா, ஒயிட் கலர் லைட்டு கொடுக்கும்போது இதில் இருக்கிற இந்த ஒயிட் லைட்டுன்றது 7 கலரும் சேர்ந்தது தான். இப்போது இந்த 7 கலரும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான என்னென்னா ஒளி விலகல் எண் வச்சுருக்காங்க, அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான திசைவேகங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான ஒளி விலகல் எண்கள் இருக்கிறதுனால தான் அதோடைய விலகு கோணம் வந்து மாறுது. ஒவ்வொருத்தருக்கான விலகு கோணம் மாறுறதுனால இப்படி கலர் தனித்தனியாக பிரித்து நம்மளால் பார்க்க முடியுது. கண்ணுறு ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும், சிவப்பு கலர் தான் மேலே ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்கள், ஏன்னா அதோட விலகு கோணம் தான் ரொம்ப கம்மி டைரக்ஷனில் தான் விலகி இருக்கும். அதே மாதிரி இந்த வயலட் கலர் ஊதா நிறம் மிக அதிகமான விலகு கோணத்தையும் பெற்றுள்ளது. இந்த வயலட் கலர் ரொம்ப விலகி இருக்கும், ரொம்ப டைரக்ஷன் மாறி இருக்கும். இது அதிக விலகு கோணத்தையும் பெற்றுள்ளன. ஸ்னெல் விதிப்படி விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்து அமையும். வெவ்வேறு நிறங்களுக்கு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் வெவ்வேறாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்னெல் விதியில் என்ன சொல்கிறாங்க, விலகு கோணம் எந்த பொறுத்து இருக்கும், விலகு எண்களை பொறுத்து இருக்கும். ஸோ வெவ்வேறு நிறம் கொண்ட பொருள்களுக்கு, வெவ்வேறு நிறம் கொண்ட லைட்டுக்கு வெவ்வேறு ஒளி விலகல் எண் இருக்கும். எனவே ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது என அறியலாம். இப்போ இந்த 7 கலரும் எதை வச்சு பிரிச்சிருக்கோம், அலைநீளம் வேறு வேறையாக இருக்கும். ரெட்டுக்கு அலைநீளம் அதிகமாக இருக்கும், வயலட்டுக்கு அலைநீளம் கம்மியாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த ஒளிவிலகல் எண்ணும் அலைநீளத்தை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நாம் பார்த்துருக்கோம்.